தண்டனையை வாங்கித்தானே ஆகணும். தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? நீங்க வீல் சேர்ல இருந்துகிட்டு தான் தாலி கட்டணும்னு விதி இருந்துச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. இருக்கிற கடுப்புல இவ வேற இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா வாயிலே ஒரு குத்து விட்டுருவோம் பாத்துக்க. டேய் அவசரப்படாதடா, தம்பிய பொறுமையா வச்சு செய்யலாம். எங்க போயிட போறான்? நம்ம பயம் இல்ல, நம்ம கூட தானே இருக்க போறான். பாத்துக்கலாம் விடு. இன்னும் அப்பத்துல இருந்து 2 பேரும் வாய்ப்புலயும் முடங்கிட்டு இருக்கீங்க. ஓ, அப்பா கிட்ட மாட்டிக்க போறமே, இப்ப நம்மளை காப்பாத்த யாருமே இல்லைன்னு உள்ளுக்குள்ள கதறிய. அந்த கதறல் சத்தம் என் காதுல கேக்குது. ஃபீல் பண்ணாதீங்கன்னு. இந்த தம்பி இருக்கும்போது நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? நான் இல்ல உங்களுக்கு, நான் காப்பாத்துறப்பட்டிருக்கேன். அண்ணனோட காப்பாத்துறதுக்கு நீ அப்படியே மூடிக்கிட்டு நில்லு. டேய் டேய், நீ முதல்ல உங்க அப்பா பக்கத்துல போய் நில்லுடா, அதுக்கப்புறம் நொண்ணுங்களை காப்பாத்திக்கலாம். உன்னாலே உங்க அப்பா கிட்ட போய் தைரியமா பேச முடியல ஓடி ஒளியிற. இதுல போய் நீ உங்க அப்பா கிட்ட பேசி உங்க அண்ணங்களை காப்பாத்த போற. ஏய் சாம்ராயி, ஓகே அனைத்தையுமே மூடிவிட்டேன். இதுக்கப்புறம் நீனாச்சும் உன் நொண்ணங்களாச்சு. இதை சொல்லியே இனிமேல் தினமும் மிரட்டுவோம் போல இருக்க. அண்ணே, இவன் இப்படிதான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அதுல நீங்க